ஹைதராபாத்தில் இருந்து போதை மாத்திரைகளை ரயிலில் கடத்தி வந்து விற்பனை செய்த கல்லூரி மாணவரை சென்னை போலீசார் கைது செய்தனர். சென்னையின் தரமணி, வேளச்சேரி மற்றும் கானகம் போன்ற பகுதிகளில் அதிக அளவு போதை மாத்திரைகள் புழங்குவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் கானகத்தைச் சேர்ந்த குகன் என்பவரை பிடித்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் கல்லூரி மாணவரான குகன் சென்னையில் இருந்து ஹைதராபாத்திற்கு ரயில் மூலமாக சென்று போதை மாத்திரைகளை வாங்கி வருவதும் பின்னர் அதனை கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 900 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த நிலையில் மேலும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் இருந்து ரயில் மூலமாக ஹைதராபாத் மாநிலம் செகந்தராபாத் பகுதிக்கு சென்று மாத்திரைகளை வாங்கி வந்து விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிய வந்தது. மொத்தமாக ஒரு அட்டை 26 ரூபாய்க்கு வாங்கி மொத்தமாக 30 அட்டைகளை அங்கிருந்து வாங்கி வந்ததும் ஒரு அட்டையில் 30 மாத்திரைகள் எனவும் 30 அட்டைகளில் 900 மாத்திரைகள் வாங்கி வந்து விற்பனைக்காக வைத்திருந்ததும் தெரிய வந்தது. ஒரு மாத்திரையை 100 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை கல்லூரி மாணவர்களின் தகுதிக்கேற்ப விற்பனை செய்து வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 6 மாத காலமாக இந்த விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விசாரணையில் கிண்டியில் உள்ள கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இதையடுத்து குகனை கைது செய்த தரமணி போலீசார் அவரிடம் இருந்து 900 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். 780 ரூபாய் முதலீடு செய்து பல லட்சம் ரூபாய் அது லாபம் பெற்று போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்த கல்லூரி மாணவனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.